குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. வாயில் வேணால் சொல்லிக்கலாம், நான் கடவுளை பார்த்துங்க, சேவிச்சுங்க, கும்பிட்டுங்க, நல்லா இருக்கிறேங்க. யார் நல்லா இல்லை? கடவுளே இல்லைன்றவனும் நல்லா இருக்கிறான், கடவுள் இருக்குதுன்றவன் கஷ்டப்படுறான். இது யார் கடவுள் கொடுக்குறாரா? இல்லைன்னா இல்லை. உன் முன்பிறவியில் நீ என்ன பலன்கள் பண்ண, எவ்வளோ தர்மங்களை பண்ண, அதுக்கேற்ற சுபிட்ச வாழ்வு இந்த வாட்டி. போன ஜென்மத்தில் எவ்வளோ கர்மங்களை பண்ண, எவ்வளோ கொலவேதனை பண்ண, எத்தனை பேரை குத்தன, இன்னைக்கு நீ நொண்டியும் கூணும் குருடுமா வாழற. இங்கே கடவுள் உனக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கறதே இல்லை, உன் வாழ்க்கைக்கு நீயே பத்திரம் எழுதிக்கிற. அதனால தான் தலைவிதின்றதை கடவுளால் கூட அழிக்க முடியாதான்றேன். இங்கிலீஷ் படித்தவன் தமிழ் படித்தவன் போய் அடிக்க முடியுமா? இங்கிலீஷை ஹிந்தி படித்தவன் இங்கிலீஷ் படித்தவன் அடிக்க முடியுமா? எவன் படித்தானோ அவன் தானே அதை கலைக்க முடியும். அப்போ நீ தான் எழுதிக்கின, நீயே கலைன்றது தான் இந்த கலையினுடைய வித்தியாசம். உன் தலையில் கடவுள் எழுதணும்னா எத்தனை கோடி கடவுள் வேணும் சிந்திச்சு பாருங்க. உலகத்துக்கு கடவுள் ஒருவனே, வேற்றுமையே இல்லாதவன், இரவு பகலே இல்லாதவன், இன்ப துன்பமே இல்லாதவன், அன்பு கொண்டவன், மாயை வடிவமாக இருக்கிறான். ஏன் பாம்பு இருக்குது? பாம்பு நல்ல பாம்பு, உடம்பு ஃபுல்லாக விஷம். அதுக்கு சும்மா அப்படி தட்டிச்சுன்னா நம்ம காலி, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே காலி ஆகிடுவோம். ஆனால் இவ்வளோ பெரிய உடம்பு, இவ்வளோ பாம்பு கடித்தா நம்ம செத்து போகிறோம். ஆனால் அவ்வளோ விஷம் வச்சுங்கிற பாம்பு ஒன்றுமே ஆகலையே. சிந்திச்சு பாருங்க. கடவுள் மாயை, ஆனால் அந்த மாயை கடவுளை ஒன்றும் பண்ணாது, உன்னை கண்ட கோலமாக்கிட்டு போடும். இதுக்கெல்லாம் எது பேஸ்? ஆசை. 10 ரூபாய் வருது, நீ சாப்பிட்டு பட்டினா நிம்மதியாக தூங்கிடலாம். 10 ரூபாய் 10 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், உன் நிம்மதி எழுந்துருவேன். ராத்திரியில் தூங்கும்போது கூட சரியாக சாப்பிட மாட்டேன், அத்தையே யோசிச்சுன்னு. அப்போது மனிதனுக்கு எந்த வம்பும் வெளியிருந்து வர்றதே இல்லை. இவன் போய் தேடி எடுத்துக்கிறான் அந்த வம்பெல்லாம், அதனால் துன்பப்படுறான். அப்போ அந்த துன்பத்துக்கு பரிகாரம் சாமியாரால் செய்ய முடியுமா? எந்த சாமியாராலையும் செய்ய முடியாது, சும்மா ஏமாத்தலாம் ஒன்றா. அதுக்கு பரிகாரத்தை அவனே தேடிக்கணும். அதுக்கு தான் இந்த கலை. நம்ம உடம்பை ஓங்கார நாதமாக்க எப்படி முடியும்? நம்ம எல்லாம் ராஜயோக பாடசாலைங்கிற கணிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, சரி பண்ணுன்னு சொல்லி ஈஸியாக ஒரு கேள்வியை கேட்டாரு. ஓம்காரமா உடலை மாற்றிக்கிறது எப்படி? ஓம்காரம்னா முதல்ல என்ன, அது தெரிஞ்சுக்கணும் நாம. அதாவது உலகம் முழுக்க ஓம்ன்ற பிரணவத்தில் தான் இயக்கம். அதே மாதிரி உடலும் ஓம்ன்ற பிரணவத்தில் இயக்கம். இந்த ஓம்ன்ற பிரணவத்தின் அதிபதி யாருன்னா விநாயக பெருமான். விநாயக பெருமானை நீங்கள் பார்த்தீங்கன்னால ஓ வடிவத்தில் தான் அந்த தும்பிக்கையிலேருந்து விநாயகரோட அந்த படமே பார்த்தீங்கன்னா ஓ வடிவில் ஓம்காரமாக தான் இருக்கும். அப்போது இந்த ஓம்காரம்ன்றது என்னன்னா 4 வேதங்களை உள்ளடக்கியது இந்த ஓம்காரம். இப்போ 4 வேதங்களை இயற்றும் போது ஓம்காரம்ன்ற ஒரு விஷயத்தை மந்திரம், அது ஓம்கார மந்திரத்தின் வாயிலாக தான் 4 வேதங்களை கொடுத்தாங்க. அப்போ இந்த வேதங்களை பாதுகாக்கக்கூடிய பிரம்மதேவர் அவர் கையில் முருகர் போய் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். முருகர் போகிறாரு, ஓம்ன்ற பிரணவத்துக்கு பொருள் சொல்லுன்றாரு. அவர் எனக்கு தெரியாதுன்றாரு. உடனே ஒரு கொட்டு வச்சு அவரை தூக்கி ஜெயிலில் போடுறாரு இல்லையா? இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தூக்கி ஜெயிலில் போட்டார். அதுக்கப்புறம் சிவபெருமான் வராரு, ஏண்டா அவனை தூக்கி ஜெயிலில் அவருக்கு ஓமுக்கே விஷயம் தெரியல, ஓம்கார நாதத்துக்கான பிரணவத்துக்கான பொருள் தெரியல, அதனால் தூக்கி உள்ளே போட்டேன். அவர் எப்படி வேதங்களை காப்பாற்றுவார்? அவர் கையில் தானே வேதங்களை கொடுத்து வச்சுக்கிறார். அவர் எப்படி காப்பாற்றுவார்? ஓம்காரமே தெரியலையே, எப்படி அதனால தூக்கி உள்ளே போட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ உனக்கு தெரியுமாண்ணா? எனக்கு தெரியும் அண்ணா, சொல்லு பார்க்கலான்னாரு. கதையாக இருக்குது, நான் வாத்தியாரு, உனக்கு தெரியல, கீழே உட்காரு. அப்போது வாயை மூடி அவர் கீழே உட்காரவர் ஓம்காரத்தோட பொருள் அவரே சொல்லுவார். அப்போ அந்த ஓம்னா என்னன்னா
அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அகார உகார மகாரம்னா என்ன அப்படின்னா ஜீவகாந்த ஆற்றல், மேலேருந்து வரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் அகாரம். உகாரம்ன்றது உள்ள இருக்கக்கூடிய நமக்கும் அந்த ஜீவனுக்கும் மின்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் இடையில ஒன்று இருக்கு பாருங்க, அது மகாரம்ன்ற அம்பாள் சக்தி. அதுக்கப்புறம் ஜீவன்ற நான் இந்த உயிர். அப்போ உடல் இயக்கத்துக்கு தேவையான இந்த முப்பொருள் அகார உகார மகாரம். இது ஆங்கிலத்தில் சொன்னால் கரண்ட் மாதிரி சொல்கிறதுக்கு நியூட்ரல், பேஸ், எர்த், 3 விஷயம். இந்த அகார உகார மகாரம்னா நியூட்ரல், பேஸ், எர்த். இது 3 இருந்தால் தான் லைட் ஏரியும். இதில் 1 இல்லைனாலும் லைட் ஏரியாது. எர்த்து இல்லைனாலும் லைட் ஏரியும். எர்த்தை நீ தொடலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் அது இல்லைனாலும் லைட் ஏரியாது. எர்த்து தேவை. ரொம்ப பேஸ் வேணும், நியூட்ரலும் இருக்கணும். ஏன்னா நியூட்ரல் இருந்தால் தான், 2துலேயும் கரண்ட்டு வந்ததுன்னா லைட் ஏரியாது. நியூட்ரலில் கரண்ட் வரக்கூடாது, பேஸில் கரண்ட் வரணும், எர்த்துன்னு ஒன்று இருக்கணும். இது 3 இருந்தால் தான் இயக்கம், அதுக்கான பயன்பாடு நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது நம்ம உடலில் இது எப்படி இருக்கு அப்படின்னா நியூட்ரல், பேஸ், எர்த்து மாதிரி இந்த அகார உகாரம் மகாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த அப்போ அகாரம்ன்றது என்ன அப்படின்னா இடுப்பை பிடிச்சிருக்கு. மகாரம்ன்றது என்னன்னா செஸ்ட், மார்பை பிடிச்சிருக்கு. உகாரம்ன்றது என்னன்னா மேலே உச்சியை பிடிச்சிருக்கு. இது 3 பிடிச்சி இயக்கம் ஒன்றா சேர்ந்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு, உடல் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 3 ஒரு நாளைக்கு மேலே இருந்த மின்காந்த ஆற்றல் வராதப்போ இதுங்க 3 ஒன்று சேர்ந்து வெளியேறிடும். அப்படி வெளியேறும்போது உடல் விழுந்துடும். அப்போ இது 3த்தையும் இயக்கிறது எது? அப்போ மேலே இருந்து வரக்கூடிய ஆற்றல் எதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி பெரிய, அது மிகப்பெரிய ஆற்றல் டிரான்ஸ்ஃபார்மர். அது இறைவன்கிட்ட இருந்து வர்றது. அதுலேருந்து நியூட்ரல், பேஸ், எர்த்து அதிலிருந்து எடுத்து நம்ம உடலை இயக்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம இங்கே ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். இயக்கத்துக்கு அம்பாள் தேவை, அம்பாள் இதை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இந்த அகார உகார மகாரம்ன்ற ஓம்ன்ற இந்த பிரணவம் உடலுக்குள்ளேயும் இந்த உலகத்துக்குள்ளேயும் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு சாமி. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க கியூஆர் கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை